அனைவருக்கும் வணக்கம். அவன் வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை கட்டி அதுக்கு டிவியும் கட்டி கண்ணுக்கு கண்ணாக ஒரு பைக்கு வாங்கி வச்சுருந்தா இவனுங்க மாதம் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறதுக்கும் மாத கடைசியில் கட்டிங் வாங்குறதுக்கும் நோ பார்க்கிங்னே போடாத முட்டு சந்துக்குள்ளே விட்டுருக்க பைக்கை கூட கசாப்பு கடையில் கறியை வெட்டி தூக்கி போடுற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் போர்க்கு லாக்கை, ஹேண்டில் பாரை, சைடு மிரரை எல்லாம் உடைச்சி நம்ம பைக்கை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வருவானுங்களாம். அதை போய் கேட்டால் டோயிங் சார்ஜு 260 ரூபா கட்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவானுங்களாம். அங்கே நோ பார்க்கிங்கனே போடவே இல்லையே சார்னு கேட்டால் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக்கு இருக்கான்னு மிரட்டுவானுங்க. எல்லாம் இருக்குது சார்னு சொன்னால் ஹெட்லைட்டுக்கு ஏன் பொட்டு வைக்கலை, அதுக்கு ஃபைன் 500 ரூபா கட்டுறியா, இல்லை டோயிங் சார்ஜு வெறும் 260 ரூபா கட்டிட்டு எடுத்துகிட்டு போறியான்னு கேட்பானுங்க. இருந்த வயிற்று எரிச்சலை எல்லாம் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கொட்டி தீர்த்தேன். என்ன பண்ணுறது சார் கேட்டால் ரூல்ஸு பேசுவானுங்க. கேட்குறத கொடுத்துட்டு தான் ஆகணும். இவனுங்களுக்கு இதுதான் வேலை. நமக்கு 1000 வேலை இருக்கே. முதல்ல 260 ரூபா கேட்பானுங்க. அவ்வளோதான் சார் இருக்குன்னு ஒரு 100 ரூபா கொடுங்க, வாங்கிட்டு விட்டுருவானுங்க. வேறு வழியே இல்லை. சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். என் மனசு ஆறவே இல்லை. பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் நன்மைக்காகவும் செயல்பட வேண்டிய துறைகளில் இப்படி பொதுமக்களின் இயலாமையை பயன்படுத்தி தங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளும் இவர்கள் மாதிரியான மனித மிருகங்கள் இந்த உத்தியோகத்துக்கு வந்ததை விட வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். இன்னும் கூட என் மனம் கொதித்து கொண்டே தான் இருக்கின்றது. நானும் என்னை போன்றவர்களும் துடிப்பது போல் இவர்களையும் துடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். எனக்கும் சில உயர் அதிகாரிகளையும் தெரியும். வெளியே வந்தேன். என்ன செய்ய நினைத்தேனோ அதை செய்தேன். 1 மணி நேரம் பிடித்தது. வேலையை முடித்து அந்த கவரை கையில் எடுத்துக்கொண்டேன். நான் செய்வது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதை செய்ததற்கு பிறகு நடக்கப் போவது பின்விளைவுகளை பற்றியும் கவலை இல்லை. நேராக அந்த அலுவலகம் சென்றேன். உள்ளே இருந்த அந்த நேர்மையான அதிகாரிகள் வந்தவர்களிடம் 260 ரூபா, சிலரிடம் 100 ரூபாயும் வாங்கிய களைப்பில் இப்போதுதான் சாப்பிட்டுவிட்டு வெளியே புகைப்பிடிக்க சென்றிருந்தார்கள். என்னுடன் 4-5 பேர் அங்கு வந்து உள்ளே பார்த்தார்கள். சுற்றி முற்றி பார்த்தேன். கிட்டத்தட்ட அது மிச்சம் மீதி ஆன ஓலைகளால் ஆக்கப்பட்டிருந்த குடிசை. அந்த கவரை டேபிள் மீது வைத்துவிட்டு கூட வந்திருந்தவர்களுடன் சேர்ந்து வெளியே வந்தேன். எதிரில் இருந்த ஒரு டீ கடையில் ஒரு டீ சொல்லிவிட்டு நின்றேன். டீ கடையிலிருந்து பார்த்தால் அங்கு என்ன நடக்கின்றது என்பது தெளிவாக தெரியும். கொஞ்சம் உரக்க பேசினால் என்ன பேசுகிறார்கள் என்பது கூட புரியும். சிறிது நேரத்தில் ஒரு அதிகாரி உள்ளே வந்தார். அவர் அந்த கவரை பார்க்கவில்லை. உண்ட மயக்கத்தில் சேரில் உட்கார்ந்து மல்லாந்து சாய்ந்தார். பாவம், நிறைய வேலை செய்து விட்டார் போலிருக்கின்றது. இன்னொருவர் வந்தார். அவரும் கவரை பார்க்காமல் பக்கத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் படுத்து 2 நிமிடத்தில் குரட்டை விட ஆரம்பித்தார். 3ஆவதாக ஒருவர் வந்தார். நல்ல வேளை, அவராவது கவரை பிரித்து பார்த்தார். அடுத்த நிமிடம் அவர் முகத்தில் அதிர்ச்சியானது. பதபதைத்து போனார். சேரில் அண்ணாந்து குரட்டை விட்டவரையும் பக்கத்தில் படுத்து கொண்டு குரட்டை விட்டவரையும் தட்டி எழுப்பினார். இருவரும் எழுந்து கவரில் இருந்த பேப்பரை படித்துவிட்டு கண்ணில் ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லாமல் கலைந்து போய் விழித்தார்கள். ஒருவர் ஃபோனை எடுத்தார். அவரை இன்னொருவர் தடுத்தார். இப்போ என்ன செய்கிறது என்பது போல் பாணியில் மற்றவர்களை பார்த்தார். மற்றவர்களும் லேசான குழப்பத்தில் இருந்தார்கள். பிறகு கையை ஆட்டி ஆட்டி ஏதேதோ பேசினார்கள். சரியா என்பது போல் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ள மற்றவர்களும் சரி என்பது போல் தலையசைத்தார்கள். சரி என்று தலையசைத்த ஒருவர் வேகமாக வெளியே வந்தார். வெளியே வண்டியை திரும்ப எடுக்க நின்றிருந்தவர்களை நோக்கி வர ஆரம்பித்தார். நானும் டீ கடையிலிருந்து வெளியே வந்து அங்கு நின்று கொண்டேன். எல்லோரையும் அழைத்தார். 3 பேரும் சேர்ந்து ஒவ்வொருவராய் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். ஏம்பா, உன் வண்டி எது? ஹீரோ ஹோண்டா சார். 260 ரூபாய் இருக்கா? அவன் இல்லை என்பது போல் யோசித்தான். சரி, எவ்வளோதான் வச்சிருக்க? அவன் 50ஓ 60ஓ காண்பித்தான். அதை அவசரமாக வாங்கி கொண்டு அனுப்பி பைக்கை எடுக்கச் சொல்லி ஹெல்ப்பரை அனுப்பினார்.
இதே வேகத்தில் இன்னொருவர் அனுப்பி கொண்டிருக்க கடைசியில் என்னுடைய முறை வந்தது. எவ்வளோதான்ப்பா வச்சிருக்க? பேசாமல் சிரித்தபடி நின்றேன். டீக்காவது வச்சிருக்கியா? ஒரு கிழிந்த 10 ரூபாய் எடுத்து காட்டினேன். இதை வாங்கிறதுக்கு சும்மாவே இருந்திருப்பேன் என்று முனகிக்கிட்டு அதையும் வாங்கி கொண்டு தான் விட்டார். போய் எடுத்துக்க. நேராக வந்து வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். அப்படி அந்த கடிதத்தில் என்ன தான் இருந்துச்சு? மறுபடியும் சொல்கிறேன். நான் செய்கிறது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இதை செய்ததற்கு பிறகு நடக்கப்போவது பின்விளைவுகளை பற்றியும் கவலை இல்லை. அந்த காகிதத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது இதுதான்: பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் தீவிரவாத கும்பலை சேர்ந்தவர் சிலர் டைம் பாம் வைத்திருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. அந்த பைக் தற்போது உங்களால் அனுமதி இல்லாமல் தூக்கி வரப்பட்டிருக்கின்றது. பாம் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். இப்படி எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை பார்த்ததும் எங்கோ நாம் இருக்கும் இடத்தில் பாம் வெடித்து தொலையப் போகின்றதோ என்ற பயத்திலும், வேறு எங்காவது வெடித்துவிட்டு போகட்டும் என்ற எண்ணத்திலும், டோயிங் சார்ஜ் கூட வேண்டாம் என்ற நோக்கத்தில் இருக்கும் இந்த நேர்மையான அதிகாரிகள். கூடவே இன்னொரு விஷயத்தை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இந்த அவசரத்திலும் தங்கள் உழைப்புக்கான ஊதியமான அந்த 50 நூறுகளை வாங்காமல் விடவில்லை அந்த அதிகாரிகளை. என்ன செய்வது? யாராவது சொல்லுங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.